கல்ஃப் நியூஸின் தமிழினுடைய விரிவான செய்திகளில், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலில் ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அலி கொமைனி கொல்லப்பட்ட பிறகு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அவரது மகன் முஜ்தபா கொமைனி தற்போது முதல் முறையாக உலக நாடுகளுக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டுள்ளார். ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றது முதல் முஜ்தபா பொதுவெளியில் தோன்றாத நிலையில் ஈரானிய தலைவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஈரானின் அசைக்க முடியாத ஒற்றுமை குறித்து அவர் பதிவிட்டுள்ளார். எதிரிகளின் சதித்திட்டங்களால் ஈரானின் ஒற்றுமையை தகர்க்க முடியாது என்றும், தங்களுக்குள் இருக்கும் இரும்பு போன்ற பிணைப்பு எதிரிகளை மேலும் பலவீனப்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தற்போது வெளியாகியிருக்கும் தகவலின்படி அலி கொமைனி கொல்லப்பட்ட அதே தாக்குதலில் முஜ்தபா கொமைனியும் பலத்த காயமடைந்துள்ளார். அவரது முகம் மற்றும் உதடுகள் கடுமையான தீக்காயங்களுக்கு உள்ளாகி உள்ளதாகவும், அவருக்கு பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை தேவைப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. இது மட்டுமன்றி அவரது கைகள் மற்றும் அவரது கால்களில் 3 முறைக்கும் மேலாக அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. உடல் ரீதியாக பலவீனமாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக தனது பிடியை தளர்த்தாத முஜ்தபா மக்களின் மனநிலையை சிதைக்க நடக்கும் ஊடக போர் குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படி தனது நாட்டு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரானிய அரசிலே மிதவாதிகள் அல்லது தீவிரவாதிகள் என்ற பாகுபாடு கிடையாது என்றும், அனைவரும் ஈரானிய புரட்சியாளர்களே என்றும் அந்நாட்டின் அதிபர் மசூத் செபஷ்கியனும் ட்ரம்பின் கருத்திற்கு பதிலடி கொடுத்துள்ளார். ஒரே கடவுள், ஒரே தேசம், ஒரே தலைவர் என்ற பார்வையில் ஈரான் வெற்றி நடை போடும் எனவும் அவர் உறுதிபட கூறியுள்ளார். ஆனால் மற்றொரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஹோர்மோஸ் ஜலசந்தியில் தென்படும் ஈரானிய சிறிய படகுகளை கண்டதும் சுட உத்தரவிட்டுள்ளதோடு, இந்திய பெருங்கடலில் ஈரானின் எண்ணெய் கப்பல் ஒன்றையும் அமெரிக்கா சிறைப்பிடித்துள்ளது. இந்த சம்பவங்கள் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய போர் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.